நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அதாவது ஒரு 2 பேர், ஒரு லேடியும், ஒரு ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது மட்டும் இல்லாம, அந்த ஆள் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அந்த லேடிய பேசிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, நேரா வந்து கிளம்பி போயி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு புரிய வைக்கிற மாரி, அங்க இருக்கிற நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்லாம இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி, கார்த்திக்கோட பிரச்சனை வேற. இது எல்லாத்துக்குமா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மைய சொல்றதா வேணாமான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்க இலக்கியாவுக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சொல்லப் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு நம்ம ஜானகிக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில நம்ம இலக்கியா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லாம கொள்ளாம இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர்கிட்டயும் போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போயிட்டு அந்த ஆள் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேடி அடிக்கிறதுக்காக வராங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேடிய வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சு இழுத்துட்டு அதாவது எதுக்காகடா நீ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வர? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவ இருந்துட்டு, இவ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு வந்து தெரியுங்களா? இவ வேற யாரும் கிடையாது. என்னோட பொண்டாட்டி தான். இவ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து தெரியுங்களா? அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி, நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா மறைச்சு வச்சிருந்ததுக்காக, இப்போ அவங்க புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கோவப்படுறாங்க, என்ன ஏது அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது இது எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு ஒரு பாடமா இருக்கிற மாரியே இருக்கு. ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய பத்தின உண்ம. நம்ம இலக்கியாவுக்கு எல்லாமே தெரியும். இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா உண்மைய சொல்லாம இருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு உண்ம வந்து ஈஸியா தெரிய வந்துரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்டி சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சொல்லாமயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. கௌதம்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, விஷயம் தெரிஞ்சுச்சு அப்டின்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் அப்டின்னு சொல்லிட்டு, இவங்களோட வாழ்க்கையில நடந்தத வச்சு நம்ம இலக்கியா முடிவு பண்றாங்க. கடைசியில அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்லி முடிச்சுட்டு, நேரா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வராங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேற வழியே கிடையாது. கௌதம் கிட்ட நம்ம உண்மைய சொல்லி தான் ஆவணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ரேவதி அத்தையும் எவ்வளோ நேரம் உயிரோட இருப்பாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே சொல்ல முடியாது. நமக்கு என்ன நடந்தாலும் சரி, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாலும் சரி, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான். அத்தையோட அதாவது ரேவதி அத்தையோட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கடைசி ஆசைய நம்ம நிறைவேத்தி ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போனா அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம கௌதம்க்கு தானா உண்மை தெரிய வர்றத விட, இலக்கியாவே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.